ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீ பிளேட்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரீ பிளேட்டிங் பார்த்துட்டு கற்றுக்கலாம். இந்த டியூட்டோரியலில் நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பல்லு பிளேட்ஸ் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும் ஓகேவா? இந்த பல்லு பிளேட்ஸ் எடுக்கிறதுக்காக சாரிக்கு இது சாரியோட ரைட் சைட், இது அப்படியே நம்ம டேபிள் மேல போட்டுட்டு அப்படி எனக்கு எவ்வளோ இந்த பல்லுவில் பிரித்து நமக்கு எவ்வளோ வேணும்னா நான் ஒரு 3 இன்ச் எடுக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்புறம் இது நம்ம அயன் எடுத்துட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கார்னருக்கு இந்த கார்னர் செகண்ட் கார்னரோட சாரி இப்படியே எடுத்து இப்போ டேபிள் மேலே போட்டுட்டு அப்புறம் நீட்டாக நம்ம இன்னொரு அயன் இப்போ போட்டுட்டு ஓகேவா? இடத்தில் இப்போ நமக்கு இங்கே ஒரு மார்க் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு தப்பா ஃபோல்டு பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு தப்பா ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேட் எடுத்துட்டோம்னா அது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இந்த சாரி இப்படி நம்ம உள்ள ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னும் இப்படி ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு எல்லா சாரியும் இது கட்சி இந்த லைன் தெரியுது. எல்லாமே லைன் இந்த வச்சது நம்ம இப்போ இப்படி நான் எடுக்க போகிறேன். இதுதான் வச்சுட்டு பார்த்தீங்களா, இதோட சாரியோட பல்லு பிளேட் ஃபஸ்ட்டு பிளேட் இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லா சாரியும் இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஒரு கேப் விட்டுட்டு நம்ம இது பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா? அப்போ நமக்கு இந்த மாதிரி எல்லாமே நான் இப்படி எடுக்கிறேன். இப்படி எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டு எல்லா ப்ளீட்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணுறதுனால இந்த பின்னாடி நான் ஒரு பின்னு குத்துட்டேன். பேக் சைடில் பின்னு குத்துட்டு ஸோ இப்போ இந்த சாரி நான் எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி டேபிள் மேலே வைக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு இந்த பெக்கு இப்படி ஹோல்காக போட்டுட்டு எல்லாமே சாரி இப்படி எடுத்துவேன். ஓகே, எடுத்துட்டு இன்னொரு பெக்கு போட்டு இந்த கட்டு போட்டேன்னா இந்த பெக்கு போட்டுட்டு அப்புறம் இப்போ எனக்கு இந்த சாரிக்கு இப்படி எடுக்கலாம். எடுத்துட்டு அப்புறம் எல்லா ப்ளீட்ஸ் இப்படி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளீட் இப்படி எடுத்துட்டு எல்லா சாரிக்கு இல்லை இப்படி கை வச்சுட்டு தான் நம்ம மெஜரிங் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி இப்படி எடுக்கலாமா? இப்படியே எடுத்துட்டு போனோம்னா அவ்வளோதான். நமக்கு
இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக பிளேட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து பிளேட் போட்டுட்டேன். அப்புறம் வந்து இந்த சாரி வந்து இப்படி இது பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டே போகணும். ஃபிங்கர் வந்து எல்லாம் வச்சுட்டு இப்படி நம்ம ஹோல்ட் பண்ணிட்டே போகணும். நமக்கு வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வருது. ஓகே, இந்த சைடு இந்த மாதிரி லைன் வரும். இப்போ வந்து நான் இந்த சாரி வந்து நீட்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, இப்படி போட்டுட்டு இந்த பின்னை வந்து பேக் சைடுக்கு இப்படி போடலாம். ஓகே, இப்படி போடணும். ஓகே, போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா எல்லாமே சாப்பிட்டு இப்படி போட்டுட்டு வந்து இந்த ஐனிங் பாக்ஸ் எடுத்துட்டு நீட்டாக வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து ஃப்ளாட்டாக லுக் கிடைக்கும். ஓகேவா, இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி. அடுத்தது வந்து அதே மாதிரி நான் இதே மாதிரி என்ன ஒன்று நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்து நம்ம எடுத்துகிட்டே போட்டோம். ஓகே, வந்து ஓகே. இப்போ வந்து என்னோட மெஜர்மெண்ட் எங்கே ஒர்க்கு தான் இருக்குது அப்படின்னு இருக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து செஸ்ட் ஃபுல்லாக கவர். இந்த செஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மெஜர்மெண்ட்டை எடுத்துட்டு நம்ம இங்கே ஷோல்டருக்கு இங்கே வரைக்கும் ஒரு மெஜர் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்கு எங்களுக்கு இங்கே நான் மெஜர் பண்ணுறது நமக்கு ஒரு 13 தான் வருது. ஓகேவா, 13.5 நான் 14 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அது எங்கே வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணோம்னா 10 அபெக்ஸ் ஒர்க்கு பஸ்டோட அபெக்ஸ் ஒர்க்கு பண்ணிடணும். ஓகேவா, அப்போ தான் நமக்கு அந்த மெஜர்மெண்ட் வரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே கேள்வி இப்போ இது ஸோ 10 வேணும் நமக்கு. இப்போ 10 வேணால் இங்கே வருது. ஓகேவா, இங்கே வருதுன்னா நான் இந்த பின் வந்து இப்படி இங்கே போடுறேன். இதுதான் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எனக்கு 13 பாயிண்ட் வேணும். 13 பாயிண்ட் வேணும்னா இங்கே கேள்வி இங்கே ஒரு பின் கொடுத்துறேன், இங்கே வருது. அப்போ நான் இந்த பின்னை வந்து இங்கே போடுவேன். ஓகே, போட்டுட்டு இப்போ வந்து நான் இதுக்கு எப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து எல்லா சாரி வந்து இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அப்போ தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து இது ஒரு ட்ரிக். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஓகேவா? இது வந்து திருப்பி இந்த இப்படி போட்டுட்டு வந்து நம்ம வந்து இதுதான் என்னோட பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து இப்படி இதுதான் என்னோட பாயிண்ட். இது நம்ம வந்து வந்துட்டே இருக்கலாம். நம்ம வந்து 1 இன்ச் கேப் எடுக்கலாம். இவ்வளோ 1 ஃபிங்கர்ல இப்படி எடுத்துட்டு அப்படியே வந்துட்டே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து எப்போதும் நேராக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போதான் வந்து நமக்கு வந்து சாரி வந்து நல்லா உட்காரும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிட்டே வரலாம்னா நமக்கு இந்த கேப் கரெக்டாக தெரியும் இருக்கும். ஓகே, இப்படி பண்ணிட்டு இந்த அயன் பாக்ஸ் இருக்கா, எடுத்துட்டு அப்படியே வரணும். இப்போ வந்து அடுத்தது வந்து அப்படியே இங்கே ஒர்க் போட்டுக்கலாமா? போட்டுட்டு இது வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் பிளேட் இந்த ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து நேராக இருக்கு. ஓகே, பண்ணிட்டீங்க. இந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கு. ஓகே, இதுல இப்படி வந்து நம்ம நேராக எடுத்துக்கலாம். வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்குன்னா திருப்பி எப்படி போட்டுக்கோமா? அப்புறம் வந்து இந்த சாணியோட இப்படி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சைட் கிளிக்காக 4 கஜம் இப்படி எடுக்கலாம். 3 4 கஜம் இந்த மாதிரி 4 கஜம் நான் எடுக்கிறேன். இப்படி 1 2 3 4. ஓகே, இந்த போட்டுட்டு அப்புறம் வந்து நான் வந்து சைட் கிளிக்காக இப்படி வந்து கை வச்சுட்டு போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. எடுத்துட்டு வந்து எல்லாமே பிளேட்ஸ் வந்து போட்டிங்க. சரி, வளர்த்து இருக்குது. ஆனால் இதில் வந்து அதுவும் இல்லாமல் வந்து இந்த வந்து நமக்கு இந்த மாதிரி தான் நான் எழுதிருந்தேன்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஃப்ளஃபிக் இதுக்காக எடுத்துட்டேன். ஆனால் இந்த சாரிலாம் அப்படிலாம் இது வரல. ஆனால் நான் பின் போட்டு வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுங்க, இந்த சாரியோட இந்த பாட்டு இருக்கு பாருங்க, இது அப்படியே வந்து இங்கே போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இந்த ப்ளீட்ஸ் எடுக்குங்களா, இந்த ப்ளீட்ஸ் வந்து அது திருப்பிட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். திருப்பிட்டு போட்டிங்களா, போட்டுட்டு இப்போ வந்து இந்த சாரி வந்து இப்படி எடுக்கலாம். எடுத்துட்டு இது வந்து இது வந்து வெளியில தெரியும். ஓகேவா? மிச்சம் இருக்க பேலன்ஸ் வந்து நமக்கு உள்ள பாக்ஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டு ஸோ வந்து இந்த ஷோல்டர் நல்லா வச்சுக்கணும். அதை வந்து நான் ஒரு சைடில் எடுத்துட்டு இங்கே போட்டுக்கிறேன். இப்போ வந்து இப்படி மேஜர் எடுக்கிறேன். இந்த மேஜர் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இவ்வளோ லென்த்து வந்து நான் அப்படியே வந்து இதே இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு இப்போ இந்த சாரி வந்து எல்லாமே வந்து பீட்ஸ் எல்லாம் சுருக்காமல் நீட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த சாரி வந்து நீட்டாக கிடைக்கும். ஓகே, போட்டிங்களா? இந்த போட்டுட்டு இந்த பெண்டு வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். நடுவாமல் இருக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து எடுத்துட்டு ஒரு ஃபோல்டிங்கை போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஓகே, அடுத்த பாக்ஸில் வந்து நீங்கள் போடுவேன். இது இப்படி செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செட் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிட்டேன். அப்படின்னா இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு பாருங்க, இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இது எடுத்துட்டு இது வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு ஒரு சாரி வந்து அப்படியே நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு வந்து பண்ணுறேன். இது வந்து இங்கே இப்படி போட்டுட்டேன். போட்டுட்டு அடுத்தது வந்து இந்த சாரி வந்து எடுத்துட்டு ஓகே எடுத்துட்டு அப்போவே வந்து இதுனா இப்படி இது ரொம்ப இது பண்ணும். ஃபோல்டு பண்ணிட்டு இங்கே ஃபோல்டு பண்ணிட்டு இங்கே ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே வந்து நான் வந்து இங்கே உள்ள போட்டுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு என்னோடது மிக்ஸ் பண்ணுறது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவுக்கு டிராஃபிங் எப்படி பண்ணணும்னா கற்றுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள்.